ஹலோ! நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே ஹெல்த்தியான சுரண்டி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணோம், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம். நாங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கோம். அப்புறம் நமக்கு தேவையான சர்பத், அப்புறம் சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். தென் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஃப்ரூட்ஸே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிரானைட் ஆப்பிள், அப்புறமேல் வந்து கிரேப்ஸ் இருந்துச்சு, அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் டேட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பாதாம், பிஸ்தா, வால்நட், கேஷ்யூ இதை வந்து நல்லா பொடிசாக அரைச்சிட்டோம் நல்லா. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சர்பத் விட்டுட்டேன். அப்புறம் நம்ம சுரண்டியில் ஐஸ்கிரீம் போட முடியாததுனால ஐஸ் க்யூப்ஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டேட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சதை சேர்த்துட்டு தென் அந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நட்ஸ் பவுடர், அப்புறம் தேவையான அளவு தண்ணி, அப்புறம் ஐஸ்கிரீம் போட்டுட்டு 1 ஸ்கூப் அளவுக்கு எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டில் நியூட்ரில் இருந்துச்சு, அதையும் வந்துட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்து கொடுத்தேன். கடையில் காட்டிலும் வீட்டில் ரொம்பவுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஹெல்த்தியாக இருந்துச்சு. தேங்க்யூ.